ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து என் பொண்ணுக்கு பிறந்த நாள். நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடினோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் யாரையுமே அவ்வளோவா கூப்பிடல. ஏன்னா என் பையன் இல்லை. என் பையன் வந்து உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ரஷ்யா போயிருக்குது. அதனால் கிராண்டாக கொண்டாட வேண்டான்ட்டு சரி என் பொண்ணு ஆசைப்பட்டாலே அப்படிங்கிறதுக்காண்டி சிம்பிளாக ஒரு கேக் வாங்கி நானே, எங்கள் வீட்டுக்காரரு, அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க, அவ்வளோதான் நாங்களே வெட்டி கொண்டாடினோம். பார்த்திங்கன்னா என் பொண்ணு கேக் வெட்டி நான் சொன்னேன், அவங்க அப்பா கொடு அப்படின்னு சொன்னேன். கொடுக்க போனால் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். இல்லைப்பா, நான் தான்ப்பா உங்களுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டினார். அப்புறமேட்டு நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன்னா, இந்த நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டினார். எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு, இல்லை நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அன்பாக ஊட்டினார். சரின்னு சொல்லி நானும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சின்ன பொண்ணுங்களாக இருந்தது, அதாவது பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுங்க, அதுங்களும் பக்கத்தில் இருந்துச்சுங்க. சரி நாங்களும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியேவும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் கொடுத்தோம். என் பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். ஆன்லைனில் வந்து 450 ரூபான்னு நினைக்கிறேன், 450 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி நாங்கள் சும்மா சிம்பிளாக தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். இந்த தடவை சும்மா சிம்பிளாகவே வந்து நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சிட்டோம். நான் கட்டியிருக்கிறேன் பார்த்திங்களா, அந்த சேரீயுமே புது சேரீ தான். அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து 300 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்டிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி இப்போ நம்ம பொண்ணோட பிறந்தநாள் சரி நிற்கிங்க, அந்த புது சேலையை கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் இல்லை, வேறு ஒரு சேரீக்குள்ளே ப்ளவுஸ் எடுத்து போட்டு ஏதோ ஒரு வழியாக சிம்பிளாக நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி பிறந்தநாள் கொண்டாடுவீங்க, எப்படி கிராண்டாக கொண்டாடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்கு இந்த கேக் ஊட்டுறலாம், அந்த பொண்ணுக்கு பாவம் காய்ச்சல் அதோடு வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.